ஏய் சத்தி, நான் தான். இடுவா. ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? ஆமா. கோயில் கும்பிடுறதுக்கு தான் எனக்கு சண்டை போட்டீங்களே, இப்ப இந்த ஊரோட நிலைமை புரிஞ்சுதா? நல்லாவே புரியுது. நான் செஞ்ச தப்பும் புரியுது. அதுக்கு தண்டனையா அந்த ஊரை விட்டு போயிடலாம்னு இருக்கேன். ஊரை விட்டு போறீங்களா? நடந்ததுக்கு பரிகாரம் தேடாம ஊரை விட்டு போறேன்னு சொல்றது கோழத்தனம் இல்ல? அதுக்காக நடக்கிற காட்டு மிராண்டித்தனத்தை வீரன் நினைச்சிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். இந்த காட்டு மிராண்டி பய கூட்டத்துல கொப்பன் ஒருத்தங்கிற மறந்துடாத. அப்படி பார்த்தா நானும் தான் ஒருத்தன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியல. 200 வருஷம் பின்தங்கி இருக்கிற இந்த கிராமத்துல நான் படிச்ச படிப்பை எல்லாம் வேஸ்ட் ஆக்க விரும்பல ஐயா. 200 வருஷம் பின்தங்கி தான் போயிட்டோம், ஒத்துக்கிறேன். 2000 வருஷமா வேர்க்கம்பை அருவாவியை தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் சுத்திட்டு இருந்த பயக. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் வேணும்னு கேட்டப்ப ஓடி போய் முதல் வரிசையில் நின்ன பைய முக்காவாசி பைய நம்ம பையன். திடீர்னு அவரை வேல்கம்ப தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வாடான்னா எப்படி வருவேன்? நீ படிச்சவனாச்சே, கூட்டிட்டு வா, அவங்க கூட்டிட்டு வா. ஆனா அந்த பையன் மெதுவாதான் வருவான். மெதுவானா எம்பிட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவான் போல் இருக்க. போ, செத்து போ. நான் தடுக்க முடியுமா? எல்லா பயபுள்ளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டியதேன். வாழ்றது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் உன் மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவன் மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஆனா அந்த மண்ணுல தண்ணிக்கு பதிலா ரத்தத்தை ஊத்துற வரைக்கும் எதை விதைச்சாலும் வழங்காதீங்க. என்ன விட்டுருங்க, நான் போறேன். தாடி மீசை வச்சுக்கிட்டு நெஞ்சின முந்து ஐயாவை பேசுற வயசு இல்ல? இல்ல, அப்படி இல்லையா. வேற எப்படின்னு கேக்குறேன். தாய் இல்லாத பிள்ளையாச்சன் ஊட்டி ஊட்டி வளர்த்தல. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசிருப்பா உங்ககிட்ட? ஒரு வார்த்தை என்ன? நான் என் கடமை செஞ்சுட்டேன், நீ உன் கடமை செஞ்சியா? நீ பெருசா லண்டன்ல படிக்கிறதுக்காக இந்த பூமியில பொன்னா விளைச்சு அனுப்பிச்சமே அந்த காட்டு மிராண்டி பதிலுக்கு என்ன பண்ண? நீ ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போ. ஹோட்டல் வையி, ரெஸ்டாரண்ட் வையி, அந்த தெலுங்கு கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க. பழஞ்ச மாதிரி என்னப்பா? ஓய், நல்லது இங்க இருந்துதான் செய்யணுங்கிறது இல்லையா, வெளியே இருந்தும் செய்யலாம். நான் போறேன் ஐயா. போயிட்டு வரேன்னு சொல்லுகிறேன். அந்த நம்பிக்கை தான் வீட்டுல உள்ளவங்களுக்கு முக்கியம். எங்கயா கணக்கு பிள்ளை? ஏன்னா யார் அவன்? எங்க கணக்கு பிள்ளை? ஐயா இங்கதான் இருக்கிய. ஐயா வியாபாரமா வெளியூர் போறாங்களாம், ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டாங்களாம். அவளுக்கு டிக்கெட் போடுங்க. ஒரு 10 நாள் சென்று எடுக்கட்டுங்களா? என்ன போ 10 நாள் தங்க மாட்டீங்களா? பத்து நாள் இருக்க மாட்டீங்களா? என் மயனை பக்கத்திலேயே வச்சு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வரும்போது ஐயா போயிட்டு பண்ணீங்க. ஐயா நான் உங்களை விட்டுட்டு போலங்க ஐயா. அங்க போய் பிசினஸ் எல்லாம் ஓகே ஆனதும் உங்களையும் கூட்டிட்டு போறாங்க ஐயா. என்னையா இந்த கட்டை இங்கேயே எரிஞ்சு வெந்து சாம்பலாகி இந்த மண்ணுக்கு உரமாகுமே தவிர வெளியே வராது. இந்த மரத்தை வேரோட சாச்சிராதப்போ அப்படித்தான சொல்லுவேன், புரியுதா? ஐயா நான் அந்த ஊருக்கு நல்லது ஏதாவது செய்வேன் ஐயா, என்ன நம்புது. உங்களை தானே நம்பணும். இந்த வீட்டுல வேற யாரு இருக்காரு நம்பருக்கு?
போட்டுமே எப்பா வெள்ள தண்ணி வழி